பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 11 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவனுடைய மக்கள், அதாவது முழு இஸ்ரவேலரும் சமுதாயத்தை குறித்த அந்த காரியங்கள் 9வது அதிகாரம் முழுவதும் காணப்படுகிறது. அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்புக்கு பின் திரும்பி வந்த பின்னர் சிறையிருப்புக்கு முன் இருந்த இஸ்ரவேல் மக்களோடு தொடர்பு கொண்ட காரியங்கள் இங்கு வலியுறுத்தப்படுகின்றன. இந்த முதல் வசனம் அவர்கள் சிறையிருப்புக்கான காரணத்தை தெரிவிக்கிறது. இஸ்ரவேல் எல்லோரும் தங்கள் வம்ச வரலாற்றின் அன்பு எண்ணப்பட்டவர்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்பதை முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் மீதி வசனங்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள், தேவாலய ஊழியர்கள் இவர்களை பற்றி கூறுகிறது. இவர்களை தேவன் சிறையிருப்பு காலத்தில் இல்லாமல் போன ஆராதனை முறைமைகளை மீண்டும் கொண்டு வரும்படி நியமித்திருந்தார். தொடர்ந்து 10வது வசனத்திலே சவுல் தன் உயிரை மாய்த்து கொள்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் இந்த கடந்த கால இஸ்ரவேலின் வரலாற்று சுருக்கத்தை ஆவியானவர் தருகிறார். ராஜாக்களின் ஆட்சி காலத்திலிருந்து அதை ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்தில் சவுல் ராஜா பதவியிலிருந்து நிராகரிக்கப்பட்டு ராஜ்யம் அவனிடந்து மாற்றப்பட்டு தாவீதுக்கு மாற்றப்பட்டதன் காரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தின் மீதி அதிகாரங்களில் காணப்படும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தாவீது ராஜாவின் வரலாற்றையும் அவனுடைய நிலையான ஆட்சியின் முக்கியத்துவத்தையும் குறிக்கின்றன. இங்கே சவுல் தேவனால் நிராகரிக்கப்பட்டதை ஏந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் ஆவி எழுப்பி வர பண்ணும்படி கூறிய சவுலை இங்கே நாம் காண்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் தாவீதின் வரலாறு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் உள்ள அதிகாரங்கள் வரைக்கும் தாவீது எவ்வாறு முதலில் யூதாவின் ராஜாவாக இருந்தான் என்பதை, இஸ்ரவேல் முழுவதுக்கும் எப்படி ராஜாவானான் என்பதை வேதம் தெரிவிக்கிறது. தாவீது அனுபவித்த ஏராளமான துன்பங்களை நாளாகம புத்தக ஆசிரியர் விட்டுவிடுகிறார். அதுபோலவே தாவீது செய்த பாவங்களையும் அனுபவித்த அவமானங்களையும் குறிப்பிடவில்லை. தேவனுடைய இரட்சிப்பின் வரலாற்றில் முக்கியமான நிகழ்ச்சிகளை வலியுறுத்தவும், சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு திரும்பி வந்த மனசோர்வுடன் தங்கள் தாய் நாட்டில் மீண்டும் குடியேறிய இஸ்ரவேல் மக்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கவும், அதுபோலவே இந்நூலின் ஆசிரியர் சாலமோன் தேவாலயம் கட்டிய சிறப்பை விவரித்து காட்டிவிட்டு அவனது வாழ்வின் பிற்பகுதியில் அவனத்தில் ஏற்பட்ட பலகீனங்களையும் விக்கிரகாராதனையும் விசுவாச மறுதளிப்பையும் இங்கே குறிப்பிடாமல் விட்டுவிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். எப்ரோனிலே இருந்து தாவீது 2 கோத்திரத்தார் மீது 7 வருடங்கள் ஆட்சி செய்தான் என்று அனுமானிக்கப்படுகிறது. ஆனால் விவரிக்கப்படவில்லை. தாவீது இஸ்ரவேல் முழுவதும் ராஜாவான பின்னர் உள்ள வரலாறு இங்கே விவரிக்கப்படுகிறது. எருசலேம் நகரம் அமைந்திருந்த சியோன் மலை அங்குள்ள பல மலைகளில் ஒன்றாகும். இது முன்னால் எபூஸ்தரின் கோட்டையாக இருந்தது. அதை தாவீது பிடித்து தனதாக்கி கொண்டதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சியோனுக்கு தாவீது தேவன் உடன்படிக்கை கொண்டு வந்தபோது இந்த மலை புனிதமாக கருதப்பட்டது. அப்பொழுது சியோன் என்னும் பெயர் இங்கே கொடுக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே முதலாக எருசலேம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே மெல்கிசேதேக் சாலேம் நகரத்தின் அங்கே ராஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலேம் என்றால் எருசலேம். இஸ்ரவேலர் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நுழைந்த பொழுது இந்த நகரம் எபூஸ்தரி நகரம் என்று அழைக்கப்பட்டிருந்தது. யோசுவா கானான் தேசத்தை வென்றபோதும் இந்த நகரம் பிடிக்கப்படவில்லை. தாவீது ராஜாவாகும் வரைக்கும் இந்த நகரம் கானானியின் கையில் இருந்தது. மீண்டுமாய் தாவீது வந்து அந்த நகரத்தை பிடித்து சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டுகிற காரியங்களெல்லாம் பார்க்க முடியும். இதோ
தேவாலயத்தில் மீண்டுமாய் புதிய எருசலேமாக அவர் 2வது வருகையிலே அவர் கொண்டு வரப்போகிறார். அந்த புதிய எருசலேமில் நாமும் பங்கு பெறும்படி தேவ வசனத்தை பற்றி கொள்வோம், தேவனுடைய சித்தப்படி நடப்போம். உன்னதரான தேவன் தாமே நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.